ஹல்லேலூயா. இங்கே ஒரு பெரிய சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். இது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு வாழ்க்கையின் பல பிரச்சனைகளுக்கு பின்பாக பிசாசு தான் காரணமாக இருப்பான். ஹல்லேலூயா. மனிதர்களோ சூழ்நிலைகளோ காரணமாயிராது. நாம் அம்பை பார்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர்த்து அம்பு எங்கே வந்ததை கவனிக்காமல் விட்டுறோம். நம்ம வந்தது அம்பு மட்டும்தான். நம்ம பார்க்கறது பிரச்சனைகள் ஒரு குச்சியை போல வந்து நம்முடைய வாழ்க்கையில் குத்தி நிற்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்குறோமே தவிர்த்து இந்த அம்பு எங்கே இருந்து ஏவப்பட்டது, எங்கே இருந்து நம்மளை நோக்கி புறப்பட்டு வந்தது என்பதை நாம் அறியாமல் போனோம் அப்படின்னா நமக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய துன்பத்திலேருந்து நம்ம விடுதலையாக முடியாது. அப்போது இங்கே ஆபிரகாம் தன்னோடு இருக்கிற 300 சின்ன ஒரு கூட்டம், அல்லேலூயா, சின்ன ஒரு கூட்டத்தை கொண்டு அவன் ஜனங்களை, தன்னுடைய சகோதரனோடு இருக்கிற எல்லா பொருட்களையும் அவன் விடுதலையாக்கி கூட்டிகிட்டு போகிறான். இங்கே கூட்டிகிட்டு வந்தோன்னா இங்கே சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். அதுக்கு முன்பாக முக்கியமாக பார்க்க வேண்டியது, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக அப்படின்னு ஒரு பிளஸ் பண்ணுறாரு. சாலேமின் ராஜா பற்றி நீங்கள் எபிரேயரில் படிக்க முடியும். அவரை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை எபிரேய ஆக்கியோன் தெரிஞ்ச பவுல் தான் எழுதியிருக்கணும். இவ்வளோ பெரிய ஆழமான ரகசியங்களை வேற யாரும் எழுதின மாதிரி எனக்கு தெரியல. சாலேமின் ராஜா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவர். நாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன கொடுக்குறோம்? அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்குறோம். அது எதுக்கு அடையாளம்? தேவனுடைய குமாரன் நமக்காக பலியிட்டார் என்பதை, பலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிவிக்கும்படிக்கு அதை நாம் ஒரு அடையாளமாக எடுக்கிறோம். இங்கே சாலமன் ராஜா அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்தார். ஒரு கம்யூனியனை நம்ம பார்க்க முடியும். இந்த பகுதியில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க முடியும். எல்லாமே ரிசம்பிள்ஸ், அதாவது கிறிஸ்துவை மையப்படுத்தின ஒரு பகுதி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை சிறையிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி அவர் மனுஷனா இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. நம்மை பொல்லாத பிசாசின் கையிலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்கு அவர் சிலுவையில் தம்மை தாமே கிரயமாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இங்கே ஆபிரகாமை பார்க்குறோம். ஆபிரகாம் வேற யாரும் கிடையாது. இங்கே பார்க்குற ஆபிரகாம் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிற சாலேமின் ராஜா வேற யாரும் கிடையாது, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இங்கே அப்பமும் திராட்சரசமும் எடுத்து கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்குறான். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியை உண்டாக்கின உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். பிளஸ் பண்ணா. என்ன பண்ண? வெறும் அவர் என்ன பண்ணிருக்கிறார்? சாலமன் ராஜா என்ன பண்ணிருக்கிறாரு? ஜஸ்ட் பிளஸ் பண்ணிருக்கிறார். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஆசீர்வதித்திருக்கிறாரு. அப்பத்தையும் திராட்சை ரசையும் கொடுத்துருக்கிறாரு. பாருங்க, இதுக்கு அப்புறம் தான் சில நன்மைகள் நடக்குது. ரொம்ப கவனமாக கவனிங்க. ஒரு விடுதலை இதுக்கு அப்புறம் தான் வருது. ஆசீர்வதிக்கப்பட்டவுடன் என்ன நடக்குது அப்படின்னா, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு, உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். தசம பாகம் கொடுக்கிறாரு. ஆனால் இங்கே சோதோமின் ராஜா ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இவ்வளோ பொருளை கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கீங்க, கொள்ளையடிச்சிட்டு போனவங்ககிட்டயே கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கிறீங்க,
ஜனங்களை மட்டும் எங்கிட்ட கொடுத்துருங்க, கொண்டு வந்த அத்தனை பொருள் வீட்டுக்கு கொண்டு போங்க. நம்மள இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, உன்னதமான தேவனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி எல்லா பொருளையும் வீட்டுக்கு கொண்டு வந்துருப்போம் இல்லையா? ஆபிரகாம் என்ன சொன்னாங்க கவனிங்க. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாராகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதியோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது, நீ உன் தாய் தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்னபோது அவன் கீழ்ப்படிந்து போனான். அவனை செல்வ சீமானாக தேவன் மாற்றினார். ஆபிரகாமுக்கு ஒரு ரகசியம் தெரிந்திருந்தது. தேவனோடு செய்த உடன்படிக்கையின் வல்லமை பெரியது என்பதை ஆபிரகாம் நன்கு அறிந்திருந்தான். இங்கே அவனை தேடி ஒரு ஐஸ்வர்யம் வருது, அவனை தேடி ஒரு ஐஸ்வர்யம் வருது. ஆனால் அவன் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. காரணம், ஐஸ்வர்யவன் ஆக்கினது மனுஷன் என்ன சொல்லிடுவான், இது கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆபிரகாமுக்கு இன்னைக்கு இருக்கிறதுக்கு ரீசனை யாரு தான்? நான் கொடுத்தது. ஆபிரகாம் இவ்வளவு விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா இதெல்லாம் யாரு காரணம்? சோதோமின் ராஜாவாகிய நான் தான் காரணம். மனுஷன் தேவனுக்குரிய கனத்தை மனுஷனுக்கு கொடுக்க ஆபிரகாம் விட்டு கொடுக்கல. நான் தெளிவாக சொல்றான், நான் ஐஸ்வர்யவானாகிறதுக்கு காரணம் நீ இருக்க முடியாது. எவ்வளோ விஷயம் வேணா கொடுத்துக்கோ, ஆனால் தேவன் தான் என்னை ஐஸ்வர்யம் உள்ளவராய் மாற்றுகிறார். ஐஸ்வர்யம், சம்பத்தும் ஐஸ்வர்யமும் கனமும் எங்கிருந்து வருகிறதா? கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடியது. கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடியது. நமக்கு வரக்கூடிய நன்மைகள் மனுஷரிடத்தில், மனுஷன் மூலமாய் வரலாம், ஆனால் வரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் கர்த்தரிடத்திலிருந்து, பரத்திலிருந்து, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய கரத்திலிருந்து தான் அந்த ஐஸ்வர்யம் நன்மைகளுமே வறுமை அன்றி. தாவீது இதே போல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். படிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து படிங்க. அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மற்றும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தின் இடத்தில் சேர்ந்து அவர்கள் சுகச்செய்தியை விசாரித்தான். இதே சம்பவம் தாவீது வாழ்க்கையில் நடந்திருக்கு. அல்லேலூயா. அங்க சிக்லாக்ல வரதுக்கு தாமதமானதுனால அமலேக்கியர் அவன் மேல் விழுந்து அவனுக்கு உண்டான எல்லா உடைமைகளையும், அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போனான். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் தேவனுடைய சத்தத்தின்படி கேட்டு அவர்களை பின்தொடர்ந்து, அந்த தண்டை பின்தொடர்ந்து அவர்களை கொள்ளையிட்டார்கள். அல்லேலூயா. தாவீது சகலவற்றையும் திருப்பி கொண்டான். ஆமென். காலையில் நான் சொல்கிறேன், நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்பி பெற்றுக்கொள்ளுகிற, திரும்பி உங்கள் கைகளில் வந்து சேர பண்ணுகிற தேவன் ஒருவர் உண்டு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய சகோதரன் சோதோம் குமாராவில் போயிட்டான், தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அவன் தன்னை காம்படிட்டராக பார்த்துட்டான். இனிமேல் நீங்களும் நானும் ஒன்றா இருக்க முடியாது, எனக்கு ஒன்று தனியாக ஒரு மந்தை வந்துடுச்சு, அந்த மந்தையில் உமக்கு எனக்கு ரொம்ப சண்டை வந்துக்கிட்டு இருக்கு, என் மந்தைக்கும் உங்கள் மந்தைக்கும் பெரிய வேறுபாடு வேணும், அதனால நான் உங்களை விட்டு வெளியே போகிறேன்
அப்படின்னு சொல்லி இந்த ஆபிரகாம் விட்டு லோத்து பிரிஞ்சு போகிறான். இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் ஆபிரகாம் பார்க்குறோம், அவனுக்காக 300 பேரை வச்சு சண்டை போட்டு அவனை மீட்கிறான். அல்லேலூயா. எவ்வளவு ஹார்ட் இருக்கணும் பாருங்களேன், அவனுக்கு எவ்வளோ பெரிய ஹார்ட் இருக்கணும். நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்ட, ஆனாலும் நீ போனதுனால நான் உன்னை அப்படியே விட மாட்டேன். ஏனென்றால் என்னை அழைத்த தேவன் ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சார், லோத்து வரலாச்சாரா? ஆபிரகாம் மட்டும் தான் அழைச்சார். லோத்துக்கு பேர் ஏதாவது வந்துச்சா? எதுவுமே வரல. ஆனால் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். அவர்களோடு இருந்து அவர்கள் சிறைப்பிடித்து போன இந்த எல்லா சத்துருக்களிலும் இருந்து ஆபிரகாம் அவனை விடுதலையாக்கி அவனை கொண்டு வந்தான். ஒரு பொருளும் என்ன பண்ணலை, சத்துருடைய கையில் இல்லை. ஆபிரகாம் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமானவர். அல்லேலூயா. கொண்டு வந்த ஒவ்வொரு பொருட்களையும் ஆபிரகாம் கைக்கு கொடுக்கும் பொழுது அவர் சொல்றான், ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு. செருப்பில் இருக்கிற ஒரு வாறு கூட எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. இந்த செருப்பில் ஒட்டி இருக்கிற அந்த சரட்டையாகிலும் ஒரு வாராகிலும் எனக்கு வேண்டாம். ஏனென்றால் என்னை ஐஸ்வர்யவானாக்குகிறவர், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறவர். நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தை தருகிறவர் மட்டுமல்ல, ஐஸ்வர்யம் வந்துச்சுன்னா அது வரதும் தெரியாது, போறதும் தெரியாது. உங்க கையில் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஈஸியா செலவு பண்ணிடுவீங்க. அல்லது உங்களை மறுபடியும் தரித்திரத்துக்கு கொண்டு வருவதற்கு பிசாசு என்ன செய்யணுமோ செஞ்சிருவான். தேவன் ஐஸ்வர்யத்தை தருகிறவர் அல்ல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை தருகிறவர். ஐஸ்வர்யம் என்பது ஒரு குடம் தண்ணி, ஒரு குடம் தண்ணி தான் ஐஸ்வர்யம். ஆனால் தேவன் தரக்கூடிய ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிறதுக்கான தரக்கூடிய பலன் உங்களுக்குள் காலகாலமாய் ஊறிக்கொண்டிருக்கிற ஊற்று. ஊற்றை யாராச்சும் அடைக்க முடியுமா? ஒரு ஊர் எத்தனை பேர் ஊற்று பார்த்துருக்கீங்க? நீங்கள் பார்த்த அந்த குழாயிலிருந்து உடஞ்சி வந்த தண்ணி அந்த ஊற்று கிடையாது. இந்த ஊற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஊறிக்கொண்டே இருக்கும். எத்தனை முறை நீங்கள் அதை அடைச்சாலும் அது மறுபடியும் சுரந்து கொண்டே இருக்கும். தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏதோ ஒரு குடத்தில் இருக்கிற தண்ணி மாதிரி இல்லை, அது திரும்ப திரும்ப உங்களுக்குள் ஊறிக்கொண்டே இருக்கும். சிம்சோனின் தலையில் இருந்த முடி சிறைக்கப்பட்டுருச்சு, அவன் பலன் போயிருச்சுன்னு நினச்சிட்டு இருக்கான். இனிமேல் அவனுக்கு பலனே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, முடியை முளைக்க துவங்கிற்றுன்னு என்று எழுதியிருக்கு. அவனுடைய பலன் எங்கேயும் போகல. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பொதுவாக பலி செலுத்துவாங்க, காணிக்க படைப்பாங்க? உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் நம்மளை ஹிந்துஸ்லேருந்து வந்திருக்கோம். யார் பரம்பரை கிறிஸ்தவங்க எனக்கு தெரியல. பிரதர் நீங்கள் பரம்பரை கிறிஸ்தவன் நினைக்கிறேன், மற்றபடி யாரும் கிடையாது. முடி பார்த்தீங்கன்னா யாருக்கு முடி மட்டும்தான் காணிக்க கொடுப்பாங்க, வேற கை கால் இதெல்லாம் காணிக்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது திரும்ப வளர வந்துடும். ஐஸ்வர்யம் பாருங்க, நீங்கள் எப்படிப்பட்ட நிலையிலும் உங்களை பிசாசு மொட்டை அடிச்சிருந்தாலும் உங்கள் மேல் இருக்கிற தலையில் இருக்கிற முடி எப்படி முளைத்தெழும்புமோ, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை மறுபடியும் முளைக்க பண்ணுகிறவராக இருக்கிறாரு. அது அப்படி இருக்காது. ஒருவேளை இன்னைக்கு அது ட்ரையானது போல இருக்கும், ஆனால் மறுபடியும் முளைத்தெழும்பும். தேவன் தரக்கூடிய ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் என்ன பண்ணுனா, உங்களுக்குள் நித்திய காலமாய் ஊறுகிற ஒரு ஊற்றை போல இருக்கும். எத்தனை முறை எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எதோ பண்ணி என்னென்னமோ பண்ணி உங்களை கீழே தள்ளினாலும் மறுபடியும் உங்களுக்குள்ள இருந்து அது சுரக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. தேவையானது ஒன்றே ஒன்று தான். ஆபிரகாம் காலத்தில் தூற்று போட்ட அந்த துறவு, அந்த கிணற எப்படி ஈசாக்கு மறுபடியும் தோண்டி எடுத்தானோ, அதை போல நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து தூற்று போடப்பட்ட உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் மறுபடியும் தோண்டினால் மறுபடியும் ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுரக்க ஆரம்பிக்கும். ஆமென். அது அப்படியே போயிடாது. செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான்.
நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற அந்த ஊற்றை அடைத்திருக்கிற காரியங்கள் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஆசீர்வாதம் எங்கேயும் போல, ஐஸ்வர்யம் எங்கேயும் போல. ஐஸ்வர்யம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நமக்கு கொடுக்கப்பட்டு தான் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஆசீர்வாதம் வெளியே போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம புதுசாக ஏதாவது செய்யணுமா? இல்லை இல்லை. 430 வருஷம், அதாவது ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் யாக்கோபுடைய பிள்ளைகள், சந்ததிகள், இத்தனை வருஷம் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை மிகுந்த பொருட்களோடு புறப்பட பண்ணுவேன்னு சொல்லி ஒரு ப்ராஃபஸி அவர் மேல வைக்கிறார். யாரு? கர்த்தர். ஆபிரகாமை குறித்த ஒரு ப்ராஃபஸி, ஆபிரகாமை குறித்த, இஸ்ரவேல் மக்களை குறித்த ஒரு ப்ராஃபஸியை தேவன் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. 430 வருஷம். படிக்கலாமா? படிங்க. 14ஆம் அதிகாரம், ஐ திங்க் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 13. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களோடு புறப்பட பண்ணுவார்கள். அழகா ஒரு ரெவலேஷன் நடுவில் எனக்கு கிடைச்சது ஒரு ஊழியக்காரர் மூலமா. மிகுந்த பொருள். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. மிகுந்த பொருள். கொஞ்சம் பொருள் அல்ல, மிகுந்த பொருள். 400 வருஷ அடிமைத்தனம். கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவராய் வெளிப்படுகிறார். அவர்கள் எல்லாரையும், கடைசி வசனத்தை படிங்க, எமோரியர், கானானியர், கீழ்காசியர், எபூசியர் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததியாருக்கு கொடுத்தேன். 430 வருஷம். நான் சொல்லுவேன், புரியுதுங்களா? இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததியாருக்கு கொடுப்பேன். ஆமென். தெளிவாக தான் இருக்கிறாப்ல ஒருத்தர். வசனம் என்ன சொல்லுது? எமோரியரும், கானானியரும், கிர்காசியரும், எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை போறாங்க. இந்த இடத்த, இந்த லேண்டை உன் சந்ததிக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா 20 லட்சம் பேர். இஸ்ரேல் மக்கள் விடுதலாகும் போது எத்தனை பேருங்க? 200 பேர் இல்லை, 2000 பேர் இல்லை, 20 லட்சம் பேர். ஒரு பெரிய தேசம், எகிப்தியர் தேசமே இவங்களை குறித்து பயப்படுறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய மக்கள். இவங்களை காட்டிலும் இவர்கள் பழுகி பெருகி இருக்கிறாங்க. கொஞ்சம் யாராச்சும் வந்து, என்னப்பா என் கூட சேர்ந்துக்கோ, நம்ம எகிப்தியரை காலி பண்ணிடுவோம்னு சொன்னாங்கன்னா, இவங்க எல்லாம் 2 பேர் சேர்ந்தாங்கன்னா எகிப்தியை தரமட்டமாக்கிடுவாங்க. அவ்வளவு பலத்த ஜாதியா எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் மக்கள் பயங்கர பழுகி பெருகி இருக்கிறாங்க. 20 lakhs பீப்புள்ஸ் அந்த தேசத்துல. குட்டி தேசம் எகிப்துங்கிறது. அதுல எங்க பார்த்தாலும் எபிரேயர் தான் திர்றான். இவனுக்கு வரக்கூடிய அந்த ப்ராஃபஸி ஆபிரகாமுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு 15ஆம் அதிகாரத்துல. உன் சந்ததியார் எப்படி இருக்கும்? 400 வருஷம் அடிமைத்தனத்துல வச்சிருப்பேன், அதுக்கப்புறம் விடுதலை ஆகும்போது அவர்கள் கொஞ்சம் பொருளோட என்ன பண்ணுவேன்? வெளியே கொண்டு வருவேன். அல்லேலூயா. கொஞ்சம் பொருளோட கொண்டு வந்துடுவேன். அல்லேலூயா சொல்றீங்க, கவனிக்கலையா? மிகுந்த பொருளோட நான் புறப்பட பண்ணுவேன். மிகுந்த பொருள்னா என்ன தெரியுமா? அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்துட்டான். அவன் கையில ஒண்ணுமே இல்லை. சூப்பர் ரெவலேஷன், அருமையான வெளிப்பாடு. இருந்த பொருள் எல்லாம் வெள்ளியோடும் பொன்னோடும் கர்த்தர் அவனை புறப்பட பண்ணினார். இருந்தது எதுவுமே எல்லாமே எகிப்தியர் கையில இருந்து எபிரேயரோட கைக்கு போயிடுச்சு. அதாவது இஸ்ரேல் மக்களுடைய கைக்கு போயிடுச்சு. இப்போ அவன் கையில ஒண்ணுமே கிடையாது. பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்துருக்கேன், 0 பேலன்ஸ்ல இருந்திருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு இவன் போய்கிட்டு இருக்கான். இப்போ ஒண்ணுமே இல்லை. ஏதோ வந்து அப்படியே நின்று அந்த என்ன சொல்ல, வசியம் பண்ற மாதிரி வசியம் பண்ணி ஜீப்பூம்பான்னு சொல்லி ஏடிஎம்மே கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. இப்போ திரும்பி பார்த்தா ஏடிஎம் செக் பண்ணி பார்த்துருக்கான், 1 ரூபா கூட இல்லை. எல்லாமே நில் வந்து மைனஸ்ல இருக்கு. எல்லாமே
மைனஸில் இருக்கு, அரண்டு போயிட்டான். அப்போ தான் இவன் மறுபடியும் செங்கடல் நோக்கி எபிரேயரில் மறுபடியும் அடிமைத்தனத்திற்குள்ளாக்கும்படி அவர்களை பிடிக்கிறதுக்கு போகும்போது தான் இஸ்ரவேல் மக்களை செங்கடலை கடக்க பண்ணின கர்த்தர் எகிப்தியரையும் அவனுடைய இராணுவங்களையும் ஜனங்களையும் கடலில் அழித்தார். ஹல்லேலூயா. இங்கே மிகுந்த பொருட்களோடு புறப்பட பண்ணக்கூடிய ப்ராஃபஸி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்கு ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார், இதை கொடுப்பேன், புறப்படுவார்கள், இந்த தேசத்தை அவர்கள் கையில் கொடுத்தேன். ஹல்லேலூயா. இந்த தேனை எப்பயுமே மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. வார்த்தை என்பது தெளித்தேன். ஆண்டவர் எப்பவுமே நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை உனக்கு நான் கொடுப்பேன்னு சொல்ல மாட்டார், கொடுத்தேன்னு சொல்லுவார். எபிரேயர் எழுதும் பொழுது நீங்கள் படிச்சிங்கன்னா நம்ம இப்படி எழுதுவோம், அவங்க இப்படி எழுதுவாங்க. நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டு போவோம் இல்லையா, அவங்க ரைட்லேருந்து தான், அவங்க எதிர்காலத்திலேருந்து தான் இங்கே வருவாங்க. நம்ம இங்கே இருந்து அங்கே போகிறோம்ல, ப்ரெசண்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு போகிறோம். அவங்க ஃப்யூச்சர்லேருந்து தான் ப்ரெசண்ட்டுக்கே வருவாங்க. ஏன்னா அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டவர்கள். தேவன் கொடுக்குற வசனத்தில் எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது, தந்துட்டேன், ஒப்பு கொடுத்தேன், வந்துடும் அப்படிலாம் சொல்லுங்க. வந்துருச்சு, கொடுத்துட்டேன், உன் கையில் நான் தந்துட்டேன், இவர்களை நான் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யோசுவா நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். இது எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் பை ஃபெய்த். ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு, இவர்கள் சந்ததி எப்படி இருக்கும் அப்படின்னு. உண்மை சொல்லவா, ஒரு ரகசியத்தை சொல்லவா, ஒரு பெரிய அதிர்ச்சியை சொல்லவா, இதை சொல்லும்போது ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது, ஒரு குழந்தை கூட கிடையாது. அதாவது பயங்கரமாக திட்டங்கள்லாம் போட்டுட்டு இந்த இது சொல்ல வேண்டாம், இந்த கோர்ட்யார்ட் ஹோட்டல் தமிழ்நாடு இதெல்லாம் விலைக்கு வாங்கினா எவ்வளோ வரும்? ரெண்டும் சேர்த்து வாங்கினா இங்கேருந்து அந்த ஹோட்டலுக்கு இந்த ஹோட்டலுக்கு பாலம் மாதிரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டோம்னா அங்கேருந்து இங்கே கிடக்கிற மாதிரி எல்லாம் சேர்த்து போட்டு, சரி டீக்கு நீ கொடுக்குறியா இல்லை நான் கொடுக்குவான்னு கேட்டால் அப்படி இருக்கும். இல்லையா? அப்படி தான் இருக்குது. அவர் பேசும்போது சாதாரணமாக பேசிகிட்டு இருக்காரு. உன் சந்ததி இப்படி இருக்கும், நீ இப்படி இருப்போம், உன் ஃப்யூச்சர் இப்படி இருக்கும், 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருப்பாங்க, நான் விடுதலையாவேன், இத்தனை ஜனங்கள் இருந்த அந்த நாட்டை அவங்க கையில் நான் கொடுப்பேன், அவங்க வாழ்க்கை இப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அவர் முடி சொல்லாரு, இப்போ கையில் குழந்தை இல்லையா ஆண்டவரேன்றாரு. ஏதாச்சும் ஒரு அறிகுறியுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இப்படி தான் தேவன் பேசுவார். அல்லேலூயா. பேசும்போது எல்லாமே இருக்கிறத வச்சுட்டு பேசுறதுக்கு தேவன் எதுக்கு, கடவுள் எதுக்கு? நீங்கள் இருக்கிறத வச்சு பேசலாம். ஆனால் தேவன் தன்னிடத்தில் என்ன இருக்குதோ அதை தான் பேசுவார். அவர் கையில் திட்டங்களை ஏந்தி வச்சுட்டு தான் நம்மகிட்ட பேசுவார். உங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி, உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை தேவன் தருகிறார் என்றால் அது பாஸ்டில் போய் முடிச்சுட்டு வந்துட்டு தான் நின்று இங்கே கொடுப்பார். எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி தான் கொடுப்பார். அல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட சொல்லும் பொழுது சொல்கிறான் பாருங்க, எவ்வளோ பரிதாபமாக சொல்கிறான் பாருங்க. ஆண்டவரே என்கிட்ட ஐ ஹேவ் நோ சன், எனக்கு பிள்ளை இல்லையா ஆண்டவரே. படிங்க. இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமை நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் என் மேனேஜர், என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே, என் மேனேஜர் பிள்ளை இருக்கான், அவனையாச்சும் ஏதாச்சும் பண்ணுங்க. எங்கே இறங்கிட்டான் பாருங்க, கடைசியாக இங்கே இறங்கிட்டான். மேனேஜர் பிள்ளையாச்சும் வச்சு பண்ணுங்க, எதுவுமே இல்லை. ஆபிரகாமை அழைக்கும் போது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் சந்ததியார்கள் இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, கடற்கரை மணலத்தினையாக இருப்பாங்க, வானத்து நட்சத்திரங்களை போல இருப்பாங்கன்னு சொல்கிறான் ஆண்டவர். சொல்லி அவனை கூப்பிடுறாரு. இங்கே அவனுக்கு கடைசி அவன் இங்கே நின்றான் பாருங்களேன். தமஸ்கு ஊரான் ஆகிய எலியேசர்
என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. பின்னும் ஆபிரகாம், தேவரீ, எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறானே என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி, சொத்துக்கு அதிபதி. என் மேனேஜரோட பிள்ளையை எனக்கு சொத்துக்கு அதிபதியா மாத்திருங்க ஆண்டவரே. கடைசி நீங்க சொன்ன பிளானுக்கு இதுக்கு செட்டே ஆகாது. ஏன்னா நீங்க எனக்கு இன்னும் பிள்ளை பாக்கியமே கொடுக்கல. எவ்வளவு பெரிய திட்டத்தை கொடுத்துருக்கீங்க, பிள்ளையை கொடுக்க மாட்டீங்களே அப்படின்றான். அதனால நான் உங்களை தப்பு சொல்லலை. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். என்னுடைய மேனேஜர் பிள்ளைய சொத்துக்கு அதிபதியாக மாற்றிருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய கற்ப பிள்ளை தான் உனக்கு சொத்துக்கு அதிபதியாக இருப்பான்னு தவிர்த்து இவன் உன்னுடைய சுதந்திரவாளி அல்ல. அதாவது சுதந்திரவாளி என்றால் சொத்து உரிமைக்கு பாத்திரவான், அவன் தான் அதிகாரி, அதுக்கு வேற யாரும் கிடையாது. சொத்து முழுசு சொந்தக்காரன் அவன் தான். ஆபிரகாமுக்கு செல்வங்கள் அநேகமா இருக்கு, பிள்ளை இல்லை. நல்லா கவனிச்சிங்கன்னா கிழக்கத்திய இந்த வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னா அது ஆபிரகாம், அந்த இஸ்ரேல் நாட்டில் இங்கிறது எல்லாமே அதே தான், அந்த ஏரியா தான். அங்கே பொதுவாக ஒரு பாரம்பரியம் இருக்கும். கல்யாணமாகாமல் எங்கே கல்யாணத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அடுத்து உங்களுக்கு எப்போ மேரேஜ், அடுத்து தம்பி உங்களுக்கு என்ன வயசு, உங்களுக்கு எப்போ அடுத்து மேரேஜ். யாராச்சும் குழந்தை இல்லாமல் போயிட்டாங்கன்னா கேட்குற கேள்வி என்ன கேட்பாங்க, உங்களுக்கு எத்தனை பசங்க. அவங்க கண்டுக்காம விட்டாங்கன்னா விட்டுறணும், உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆச்சு. இதெல்லாம் தேவையே இல்லாத கொஸ்டின். இங்கே ஆபிரகாமுக்கும் அதே போல பல விதத்தில் கொஸ்டின் வந்திருக்கும். இவ்வளவு சொத்து, இவ்வளவு ஆஸ்தி, இவ்வளவு லக்ஸுரி லைஃப், இத்தனை ஒட்டகங்கள், இத்தனை கழுதைகள், இத்தனை மாடுகள், ஆடுகள், வேலைக்காரர்கள், இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு எங்க குழந்தை? எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். தேவன் ஆபிரகாமை பார்க்கும் பொழுதே அவனுடைய சந்ததியையும் ஏற்கனவே அவர் பார்த்து விட்டதனால்தான் தேவன் அவனை அழைத்தார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். எதற்காய், எதை கொண்டு, என்ன நோக்கத்தோடு ஆபிரகாமை அழைத்தாரோ அது நிறைவேற்றினார் என்பவர்கள் மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு தேவன் சொன்னாரு, செய்து முடிச்சாருன்னு ஆபிரகாம் சொல்ல முடியும். தேவன் எதை யாருக்கு செய்வேன் என்று சொன்னாரோ அதை செய்யாமல் ஒருபோதும் விட்டதில்லை. வேதத்தில் ஒரு ஆளை காட்டுங்க, கவர் டு கவர் ஒரு ஆளை காட்டுங்க. இவருக்கு செய்யல, கர்த்தர் சொன்னார், இவர் செய்யல, ஒரே ஒரு ஆள் காட்டுங்க. யாருமே கிடையாது. நான் படித்த வரைக்கும் இந்த பைபிளை நான் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் கூட கிடையாது. தேவன் யாருக்காவது இந்த புத்தகத்தில், வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட நபர்ல ஒரு நபருக்கு சொல்லி அவன் வாழ்க்கையில் செய்யாம விட்டதே கிடையாது. வாக்கு பண்ணினார் என்றால் அதை எப்படியும் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிப்பார். முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பாரு. ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பாரு, உங்க பிள்ளைகளை குறித்து சொல்லியிருப்பாரு, உங்க எதிர்காலத்தை குறித்து சொல்லியிருப்பாரு, ஊழியத்தை குறித்து சொல்லியிருப்பாரு, பிசினஸை குறித்து சொல்லியிருப்பாரு. ஏதோ ஒன்று அவர் அதை குறித்து சொன்னார் என்றால் அதை நிறைவேற்றி முடிக்கிறதில் அவர் ரொம்ப தீவிரமாக இருப்பார். அவர் சொல்லியிருக்கிறார், எரேமியால விதமாக ஏசாயால அந்த வசனங்களை பார்க்க முடியும். நான் சொன்னேன், நான் திட்டம் பண்ணினேன், அதை நான் செய்து முடிப்பேன், அதை நான் நிறைவேற்றுவேன். அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றி முடிப்பதில் அவர் வல்லவர். ஆமென். ஆபிரகாமுக்கு எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றி முடித்தாரா இல்லையா? முடிக்கும்போது சொல்லும்போது எப்படி இருந்துச்சு? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. என் வாழ்க்கையில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். ஆரம்பிக்கும் போது ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இருக்காது. அவருக்கு தேவையானது விசுவாசம் தான். அவருக்கு தேவையானது, என்னை நம்பி வரையா, நான் உன்னை கைவிட மாட்டேன், நம்பி வரியா. 2012ஆம் வருஷம் நான் ஒரு ஹவுஸ் ஹோல்ட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன். உங்கள் அம்மா 5 வயசுலேயே உனக்கே தெரியாமல் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ நான்
இப்போ உன் மேலே அந்த அழைப்பு வந்துருச்சு, என் ஊழியத்தை செய்யவா அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ எனக்கு ஒரே போராட்டம். நம்ம ஊழியத்துக்கு போயிட்டோம்னா எனக்கு தெரிஞ்ச பாசஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வருவாங்க, அவங்க சைக்கிளில் வருவாங்க, கஷ்டத்தோடு வருவாங்க. அவங்களுக்கு எங்கள் அம்மா அரிசி வாங்கி தேவையான பொருட்கள்லாம் ஒரு சின்ன காணிக்கை கொடுத்து அரிசி பருப்புலாம் வாங்கி கொடுத்து சைக்கிள் வச்சு அவங்க கொண்டு போவாங்க. எனக்கு அதை கேட்டால், அதை சொன்னோன்னே ஆண்டவர் என்னை அழைச்சோன்னே எனக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ, நம்ம இந்த மாதிரி ஆயிடுவோமோ, நம்மளும் இதே மாதிரி நடத்தப்பட்டுருவோமோ, ஊழியத்துக்குன்னா ஊழியம்னா இப்படி கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கெலாம் வரல, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு 40% தசமபாகம் கொடுக்குறேன், என்னை ஊழியத்துக்கு கூப்பிடாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி பயங்கரமாக போராடுறேன். தொடர்ச்சியாக தேவன் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார், நீ ஊழியத்துக்கு வரணும், நீ ஊழியத்துக்கு வரணும், நீ ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி. அது எனக்குள்ளே எப்படி கர்ப்பம் தரித்த ஒரு பெண் தனக்குள் இருக்கிற குழந்தையினுடைய அந்த அசைவை ஒவ்வொரு முறையும் உணர முடியுமோ, பிரத்யட்சமாய் உணர முடியும், அதே போல் அந்த அழைப்பு என்னை சுழற்றி கொண்டிருந்தது. அப்படியே போராடிக்கிட்டு இருக்கேன். தேவன் என் வாழ்க்கையில சொன்ன காரியத்துக்கும் நீங்க படிச்ச பாருங்க, இன்னைக்கு இருக்கிறத திரும்பி பார்க்கறதுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் ஒரு சாதாரண நிலையில் இருந்தேன். எங்கள் வீட்டில் சாதாரண ஓட்டு வீடு தான், ஒரு சின்ன வீடு, ரொம்ப சின்ன வீடு. அதுதான் எங்களுக்கு ஹாலு, அதுதான் எங்கள் ரூமு, அதுதான் எங்கள் பெட்ரூமு, எல்லாம் அதுதான். சின்ன வீரியா, இதுலேருந்து மொத்தமாக இவ்வளோ தான் வரும். அதுக்குள்ளே தான் கிச்சன். அந்த கிச்சனில் 2 பேர் நிற்க முடியும், அதற்கு மேல் ஒரு ஆள் கூட நிற்க முடியாது. ஒரு ஆள் சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ஆள் உள்ள போகலாம், அந்த மாதிரி தான் நிற்க முடியும். அப்படிப்பட்ட இடத்துல தேவன் எனக்கு வாக்கு பண்ணுகிறார், உன் வாழ்க்கை எப்படி இருக்கும். ஒரு தீர்க்கதரிசியை நான் சந்திக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசி நாங்கள் போய்கொண்டிருந்த ஆலயத்துக்கு வருகிறார்கள். அந்த ஊழியக்காரர் என்னை நோக்கி கையை நீட்டி, இந்த கலர் ஷர்ட் போட்டிருக்கிற தம்பி, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது என் வாழ்க்கை, நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற. நான் சொல்றேன், ஆண்டவர் எப்படி மாறும்? ஏன்னா அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தேவன் உங்க நிலையில் இருந்து உங்களுக்கு செவிகள் கேட்டு உங்களுடைய இருதயம் அக்செப்ட் பண்ற மாதிரி எதையும் பேச மாட்டாரு. எதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, உங்க நிலையில இருந்து நீங்க ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி தேவன் பேச மாட்டாரு. தேவன் தேவனா இருக்கிறதுனாலே அவருடைய நிலையில் இருந்து அவர் எதை ஏற்றுக்கொள்வாரோ அதைத்தான் பேசுவார். உங்களை நோக்கி இவ்வளோ விஷயத்த சொன்ன நீ ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள முடியாது. வசனம் சொல்லுகிறது, அவன் தான் நம்புகிறதற்கு ஏதுமில்லாத காரியத்தை தேவன் சொன்னார். உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போது, உன் ஃபியூச்சர் இப்படி தான் இருக்க போது, உன்னுடைய எதிர்காலம் இப்படி தான் இருக்க போது, உன் சந்ததி இப்படி தான் இருக்க போதுன்றத சொல்லும்போது ஆபிரகாமுக்கு ஒரு அறிகுறியும் கிடையாது, எந்த அறிகுறியும் கிடையாது. தேவன் சொன்னார் என்றால் அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். பிகாஸ் he is faithful. அவர் அழைத்தார் என்றால் அவர் உண்மையுள்ளவர் என்பதை அவர் ஒவ்வொரு முறையும் காண்பிப்பார். ஆபிரகாமை அழைத்தார். வசனம் சொல்லுகிறது, உங்களை பெற்ற ஆபிரகாமை, உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். எங்கே அழைப்பு வருகிறதோ அங்கே ஆசீர்வாதங்கள் வருகிறது. எங்கே அழைப்பு வருகிறதோ அங்கே வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் அதை நிறைவேற்றுவார். எதை வாக்கு பண்ணினாரோ, எதை உங்கள் வாழ்க்கையில செய்வேன் என்று சொன்னாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றி முடிச்சிருவாரு. நான் சொல்றேன், எல்லாத்தையும் முடிச்சிருவாரு. உங்க வாழ்க்கையில எல்லா கடன்களையும் கட்டி தீர்த்திடுவீங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த சூழ்நிலையில் ஒருவேளை கடனில் இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, நீ கடன் கொடுக்கிற, தேசங்களுக்கு கடன் கொடுக்கிறவனாய், தேசங்களுக்கு கடன் கொடுக்கிறவளாய் உன்னை மாற்றுவேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுமா?
அக்செப்ட் பண்ணணுன்றேன். நீங்கள் அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலாட்டினாலும் உங்கள் வாழ்க்கை நிறைவேறும். அது இப்படி இங்கே இருக்கிற கடனை கட்டி தீர்த்து அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நிற்க இதெல்லாம் சாத்தியமா? இல்லை. அவர் சொல்லுவார் அதுதான் நடக்கும். வசனம் சொல்லுது, நீ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய். கடன் என்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு சில லேயர் பிளெஸ்ஸிங் இருக்கு. அதாவது முதலாவது, நீங்கள் கடன் கட்டுவதற்கு தேவையான சோர்ஸ் ஆண்டவர் உங்களுக்குள்ள உண்டாக்குவார். நல்லா கவனிங்க. கடன் கட்டுகிற சோர்ஸை, ஃபினான்ஷியல்ல ஒரு சோர்ஸை உங்களுக்குள்ள இருந்து ஊற்றெடுக்க ஆரம்பிப்பார். அந்த சோர்ஸில் நீங்கள் கடனை கட்டுகிற இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்திடுவார். அடுத்த ஒரு பிளெஸ்ஸிங் இது கடன் கட்டி முடிக்கிற ஒரு வாழ்க்கை. இன்னும் ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கு, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு பிளெஸ்ஸிங். எத்தனை பேர் புரியுது? கடன் கட்டுவதற்கு ஒரு சோர்ஸ் ஆண்டவர் உண்டாக்குவாரு, ஒரு பிளெஸ்ஸிங் ஆண்டவர் கொடுப்பாரு, ஒரு செழிக்கக்கூடிய ஒரு ஊற்றை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்குவாரு. அது எப்படி வருது உங்களுக்கும் தெரியாது, கண்டிப்பா வரும். அந்த சோர்ஸ் உண்டானோன்னு நீங்க கடனை கட்ட ஆரம்பிப்பீர்கள். ஆமென். கடனை கட்ட ஆரம்பிப்பீங்க. அதற்கு பின்பாக கடனை கட்டி முடிச்சிருவீங்க. அதற்கு பின்பாக கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, abundance life, மிகுதியான ஒரு வாழ்க்கை, தேவைக்கும் மேலான ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு 10,000 ரூபாய் தேவைப்படுதுன்னா உங்க கையில 10 லட்சம் ரூபாய் இருக்கும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, இதுதான் more than enough. தேவைக்கும் அதிகமான ஒரு வாழ்க்கை. இது எத்தனை ஸ்டேஜ் வச்சுக்கலாம்? 3 ஸ்டேஜ் வச்சுக்கலாமா? இது தேவை, கடன் தேவை, கடன் வாங்குவதற்கு அவசியம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த நேரத்தில் யாராவது கடன் கட்டுவாங்களா? கடனை முடிப்பாங்களா? கடன் வாங்க மாட்டாங்க. அதற்கு பின்பு கடன் கொடுக்கிற ஒரு இடத்துக்கு கர்த்தவங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். கடன் கட்டி முடிக்கிறது மட்டும் இல்லை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, கடன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அதற்கு பின்பாக தேசங்களுக்கு கடன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. உங்க மூலமா தேசங்களுக்கு நீங்க ஷேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்குங்க. ஆபிரகாம் சொல்லும்போது, உன் வாழ்க்கை இப்படி இருக்கும்போது சொல்லும்போது எதுவுமே இல்லை, இவ்வளோ பெரிய திட்டத்தை கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, ஆண்டவரே இப்போ எனக்கு குழந்தை இல்லையா, இவ்வளவு பண்ணிட்டீங்க, இப்போ எனக்கு அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையா ஆண்டவரேன்றான். இப்போ நீங்கள் கூட அப்படி தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஃபினான்ஷியலாக அப்படி இருக்கிறீங்களா? ஹெல்த் வைஸாக அப்படி இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் அவர் என்ன யோசிக்கிறாரோ அதை வைத்து தான் உங்களோட பேசுவாரே தவிர்த்து உங்கள் எல்லைக்கு கீழே இறங்கி பேச மாட்டார். நம்ம தான் அவர் இடத்துக்கு மேலே போய் உட்காரணும். வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய யோசனைகள் என்னுடைய யோசனை போல் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. உன் நினைவுகள் என் நினைவுகளை பார்க்க எவ்வளவு உயர்ந்திருக்குன்னா, பூமிக்கும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்விதமாய் உன்னுடைய நினைவுகளும் வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு வித்தியாசமா, அவ்விதமா ஓ வழிக்கும் என் வழிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ நம்ம தேவனுடைய இடத்துக்கு நம்ம மேலே போய் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் இதிலிருந்து உங்களை வளர்த்து கொண்டால்தான், இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டாதான் அந்த இடத்துக்கே நீங்கள் வர முடியும். அதனால தான் வார்த்தையை கேளுங்கன்றது. வாங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால தான் மறுரூபம் உண்டாகுமே தவிர்த்து, தேவனுடைய எண்ணங்களோடு உங்க எண்ணத்தை ஒட்டும் போது தான் ஆசீர்வாதம் வரும், சும்மா வராது. அந்த அளவுக்கு உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே தேவனோடு இசைந்த ஒரு எண்ணம், தேவனோடு சேர்ந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய, எஸ் ஐ பிலீவ். நடுவில் ஒரு ப்ராஃபட்டை பார்த்தேன், ஒரு தீர்க்கதரிசியை முந்தானத்தை பார்த்தேன். அவர் என் லைஃப்பில் ஒரு விஷயத்தை சொன்னார். இப்போதைக்கு சொல்ல மாட்டேன், ஆவியானுடைய அனுமதி இல்லாமல் சொல்ல மாட்டேன். ஒரு விஷயத்தை சொல்கிறார், இதுதான் நடக்க போகுது உங்களுக்கு அடுத்து என்றார். அல்லேலூயா. அவர் சொன்ன ஒரு விஷயத்துக்காக என்னுடைய மேரேஜ் மோதிரத்தை அவருக்கு நான் கிஃப்ட் பண்ணிட்டேன்.
அதை கிஃப்ட் பண்ண உடனே அவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் இது நடக்கும் அப்படின்றாரு, இது நடக்கும் அப்படின்றாரு. ஆனால் இன்னைக்கு என் சூழ்நிலை அப்படி இல்லை, அதுக்கான எந்த அறிகுறியுமோ தென்படலை. நான் பிலீவ் பண்ணுறேன், அது நிச்சயமாக நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. எப்போ சாலேமின் ராஜாவுக்கு அவன் தசமபாகம் கொடுக்குறானோ, காணிக்கை கொடுக்குறானோ, அதற்கு பின்பாக 15ஆம் அதிகாரத்தை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். பட்சிகளை கட் பண்ணி ஒன்றுக்கொன்று எதிராய் போடுகிறான். அவன் தூங்குகிறான். ஒரு அக்கினி உள்ள வருது. உடன்படிக்கை வந்துருச்சு. அப்ப அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவ தூதர்கள் அவன் வீட்டுக்கு விசிட் பண்றாங்க. அடுத்த அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தில் ஒரு உற்பவ கால திட்டத்தின்படி நான் உன்னிடத்துல வருவேன், அப்பொழுது நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் அப்படின்னு சாராளை பார்த்து பேசுறாங்க. அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை ஈசாக்கை தேவன் கொடுத்துருப்பார். இது எல்லாமே கண்டினியூஸாக நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். 14, 15, 16, 17 படித்து பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் எதை செய்வேன் என்று சொன்னாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். பிகாஸ் He is faithful God. அவர் உண்மையுள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போமா? Thank you Jesus. Hallelujah. Shabaraka talamana rede rede. O shikrabala hantoro boro bolo boro sheterebe. Lama hashekaraba kababa mama. Liberebe yashibara la barama la baraba. போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும்போது இஸ்ரவேலாக திரும்பினேன். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும்போது இஸ்ரவேலாக திரும்பினேன். நான் சொல்றேன், நீ ஊழியத்தில் கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிலைமை யோசித்து பார்த்துக்கோங்க. ஒரு டைரியில் அல்லது ஒரு ஃபோட்டோவில் ஏதோ ஒரு ரிமெம்பர்ஸ்க்காக, ஒரு மெமரிஸ்க்காக ஏதாகிலும் ஒரு விஷயங்களில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தோடு இணைக்கப்பட்டவுடைய வாழ்க்கையில தேவன் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார் என்று என்னோடு பேசியிருக்கிறார். யாருடைய வாழ்க்கையெல்லாம் இந்த ஊழியத்தோடு இணைக்கிறாரோ அவர்கள் வாழ்க்கையில வித்தியாசங்கள் உண்டாகாம இருந்ததே இல்லை. யாருடைய லைஃப்ல ஒரு ஆள் கூட வித்தியாசமா நான் பார்க்காம இருந்தது எல்லாருடைய லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய டைரியிலையோ ஒரு போட்டோவை எடுத்து உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயமாய் சேஞ்சஸை பார்ப்பீங்க. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. சேஞ்சஸை பார்ப்பீங்க, ஒரு growth-ஐ பார்ப்பீங்க. ஃபினான்ஷியல்ல ஒரு growth-ஐ பார்ப்பீங்க. உங்க ஹெல்த் கண்டிஷன்ல ஒரு growth-ஐ பார்ப்பீங்க. இதுவரையில் நடக்காதுன்னு டாக்டர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நிச்சயமா நிறைவேறும். செய்ய வேண்டியது மட்டும் தேவனுடைய வசனத்திற்கு உங்களை செவியை சாய்த்து கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கை இருந்த பிரகாரமா இருக்கவே முடியாது. I challenge you. நான் சவால் விட்டு சொல்றேன். என் பேரில் என் பலத்தை வச்சு சவால் சொல்ல, கர்த்தருடைய பேரில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல வைக்கிற விசுவாசத்தின் பேரில், அவருடைய வசனத்தின் பேரில் வைக்கிற விசுவாசத்தின் பேரில், நம்பிக்கையில் நான் சொல்றேன், வாழ்க்கை வித்தியாசமா இருக்காம இருக்காது. உங்க வாழ்க்கை பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை காண்பீங்க, பார்ப்பீங்க. உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எப்படி இதெல்லாம் நடந்துச்சு எழுதி வச்சுக்கோங்க. வேற எதுக்கும் உள்ள விட்டுறாதீங்க, வேற எதுக்கும் கை காமிக்க விட்டுறாதீங்க. ஏன் ஆபிரகாம் அவன்கிட்ட ஐஸ்வர்யமா இவ்வளவு விஷயத்தை பொருட்கள் எடுத்துட்டு போங்கன்ற, ஏன்னா கோடிக்கணக்கில் இருக்கு. அது சொல்றான், நான் ஐஸ்வர்யவானே என்று நீ சொல்லாதபடிக்கு நான் எப்ப சொல்ல போறேன், நீ ஃபியூச்சர்ல சொல்லிடுவ. அதனால இப்ப நான் வாங்க மாட்டேன். நீ மனுஷன், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு நாளைக்கு நான் நல்ல நிலைமையில வந்ததுக்கு அப்புறம் நீ என்னை கை காமிச்சிருவ. நான் ஆபிரகாம் இன்னைக்கு ஐஸ்வர்யமானதுக்கு காரணமே நான் தான் அப்படி நீ சொல்லிடுவ. அதனால நான் இந்த பொருளை உன்ட்ட நான் வாங்க மாட்டேன்.
தேவன்தான் இந்த ஆசீர்வாதத்திற்கு, ஐஸ்வர்யத்திற்கு காரணம் என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளும் வரைக்கும் அதுல நீங்க ரொம்ப உறுதியா இருக்கணும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் மூலமா அந்த ஊழியக்காரர், அந்த தீர்க்கதரிசி என்ற சொன்னாரு, இதெல்லாம் நடக்கும்போது இந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிறைவேறுதுன்னு ஒத்துக்குவீங்களான்னு கேட்டாரு. ஐ அக்செப்ட். இந்த ஊழியக்காரர் மூலமா பேசப்பட்ட வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறுச்சுன்னு சொல்லி ஒத்துக்குவீங்களான்னு கேட்டாரு. ஏன்னா மனுஷன் ஒத்துக்க மாட்டான். நல்லா வந்ததுக்கு அப்புறம் அது இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இது நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, அப்படி அதை கலைச்சிருவான் உண்மை இல்லாதவன். கர்த்தர் உண்மையிலே என்னை நிலைநிறுத்துவாராக. அவர் சொன்னாரு, இதுக்கு காரணம் இந்த தீர்க்கதரிசி, நீ பேசுவியா? கண்டிப்பா பேசுறேன். அந்த உண்மை மட்டும் நாம் காண்பித்தால் தேவன் உங்களை உயர்த்துவதிலே கொஞ்சமும் அவநம்பிக்கை இருக்க தேவையில்லை. கொஞ்சம் கூட நீங்க அவநம்பிக்கை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் உங்க வாழ்க்கை நிச்சயமா நிறைவேறும். செய்ய வேண்டியது, ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் என்னை நீர் இணைத்திருக்கிறீர். ஒரு டைரி போட்டுக்கோங்க. முடிஞ்சா இந்த நாள்ல இருந்து நோட் பண்ணுங்க. சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை, தேவன் தரக்கூடிய ஆலோசனையை மட்டும் கடைப்பிடிங்க. உங்க வாழ்க்கையில சீக்கிரத்தில் உங்கள் சுக வாழ்வு துளிர்ப்பதை உங்கள் கண்கள் பார்க்கும். இதுவரையிலும் முளைக்காத காரியங்கள், இதுவரையிலும் எந்த அசைவும் இராத பகுதிகள் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை காண்பிக்க ஆரம்பிக்கும். உங்க பினான்சியல் ஒரு பெரிய சேஞ்சஸை காண்பிக்க ஆரம்பிக்கும். ஆபிரகாம் எந்த ஐஸ்வர்யத்தையும் பெறவில்லை, ஆனால் அவன் தசமபாகம் கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யத்தை வாங்கல, சரி வாங்க ஐஸ்வர்யத்தையாச்சும் கடத்தல கொடுப்போம், அதுவும் பண்ணல. அவன் தன்னிடத்தில் இருக்கிறதை தசமபாகமாய் சாலமீன் ராஜாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஒரு உடன்படிக்கை பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கையிலே ஒரு நெருப்பு அவன் அந்த பட்சிகளின் மேல் ஊடுருவி சென்றதை நாம் பார்க்க முடியும். பிதாவே, நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனை மேல என்னுடைய பிரசனத்துக்காய் நன்றி, என்னுடைய வசனத்துக்காய் நன்றி. இந்த நாளிலிருந்து அவர்கள் வாழ்க்கையில இன்க்ரீஸ் நான் டிக்ளேர் பண்றேன். பெருக்கத்தை டிக்ளேர் பண்றேன். பெருக்கத்தை நான் டிக்ளேர் பண்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவங்களுடைய ஹெல்த்ல, அடைப்பட்ட கற்பத்துல இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நான் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியாவுடைய அக்கினி எப்படி அந்த பட்சிக்கப்பட்ட அந்த பலியின் மேலே ஊடுருவி சென்றதோ, எப்படி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அக்கினி பலியிடப்பட்ட பலிகளுக்குள்ளாக ஊடுருவி சென்றதோ, இவருடைய வாழ்க்கைக்குள்ளாக ஊடுருவி செல்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். என்மேல் சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைக்கும் சபையில் இந்த அபிஷேகத்தோடு இணைக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது ஊடுருவி செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம் கம்யூனியனுக்குள்ள செல்வோம். Thank you Jesus.